வெல்கம் டு பவி பிரபா விளாக்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி வந்து முருகருக்கு வந்து வெற்றிலை தீபம் போகலான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா நான் வரக்குள்ளே எல்லாமே மறந்து போயிட்டேன். பூ மறந்துட்டேன், வெற்றிலை வாங்க மறந்துட்டேன், எதுவுமே வாங்கலை. ஆனால் பார்த்திங்கன்னா எல்லாமே எனக்கு வந்து டக்கு டக்குன்னு கிடச்சிருச்சு. பூ வந்து எங்கள் மாமா வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க நைட்டு. அப்புறம் காலையில் கடை திறந்தாங்க. மணி 6 ஆயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாம் பார்த்து எல்லாம் எடுத்து வச்சு பண்ணிகிட்ருக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க முருகருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து தீபம் போட போகிறேன். எல்லோரும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும் வேண்டிக்கிட்டு நான் வந்து தீபம் போட போகிறேன். கண்டிப்பாக முருகர்கிட்ட வேண்டிகிட்ட கண்டிப்பாக எல்லாமே அவர் கொடுப்பாரு. அவர்கிட்ட வேண்டிக்கோங்க. எதுன்னு சமைக்க ஆரம்பிக்கல. தீபம் போட்டுட்டு குளிச்சுட்டு எல்லாமே பண்ணிட்டேன். தீபம் போட்டுட்டு தான் அப்புறம் எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணுவேன். தம்பிக்கு பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 9:15 தான் ஸ்கூல். அதனால் நான் வந்து பொறுமையாகவே ரெடி ஆகிட்டு பொறுமையாகவே தம்பி பாப்பா வெளியே ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போவேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணுறேன் வெற்றிலை தீபம் போடுறதுக்கு. பூவெல்லாம் வச்சுட்டு வெத்தலை எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதெல்லாம் ரெடி பண்ணி முருகருக்கு வந்து இன்றைக்கி வந்து தீபம் போட போகிறோம். ஃபஸ்ட்டு வாரம் செவ்வாய்க்கிழமை. பன்னீர் கலந்து வச்சுருக்கேன். நான் தண்ணி கலக்கலை, வாசனைக்காக பன்னீர் கலந்து வச்சுருக்கேன். இப்போ தான் போய் கடையில் 6 வெத்தலை வாங்கிட்டு வந்தேன். 6 வெத்தலை அப்புறம் மஞ்சள் குங்குமம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படி வச்சுட்டு ரெடி பண்ணிவிட்டு முருகருக்கு தீபம் போடுற வேலை மட்டும்தான் இருக்குது. தீபம் போட்டுட்டு அப்புறம் வீட்டு வேலையை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். வெற்றிலை தீபம் போடுறதுனால என்ன பயன் சாமி? வெற்றிலை தீபம் போடுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடு வாங்குறதுக்கு, நம்ம மனசில் நினைக்கிறது நடக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் வெற்றிலை தீபம் போடுறாங்க. நம்ம எதுனாலும் வேண்டிக்கலாம். வேண்டிக்கிட்டு போட்டால் அது நடக்கும்னு சொல்லி வந்து நான் வந்து யூடியூப் சேனலில் இன்னொரு அக்கா ஆரம்பித்தான்னு சொல்லிட்டு அவங்க போட்டிருந்தாங்க. அதனால் வந்து எனக்கு அது வாங்கணும் இது வாங்கணும்னா ஆசை இல்லை. எனக்கு எல்லோரும் நல்லா இருந்தால் போதும், வாழ்க்கையில் முன்னேறினா போதும். அதுக்காக தான் நான் போடுறேன். வந்து கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறதுக்கு நல்ல வழி வந்து முருகன் வந்து எங்களுக்கு காட்டுன்றதுக்காக நான் போடுறேன். பண்ணிட்டு எனக்கு நல்ல ஒரு வழி காட்டணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு முருகருக்கு நான் வந்து வெற்றிலை தீபம் போட போகிறேன் இன்னைக்கு. எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து விளக்கு தான் போடணும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர ஆறுமுகம் அருளிடும் மனிதிடமும் ஏறுமுகம். எல்லாரும் நல்லா இருக்கணும். நம்ம வந்து இந்த நாளை வந்து நல்ல நாளாக வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த பத்தி குச்சி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து முதல்ல ஒரு பத்தி குச்சி தான் ஏற்றுவேன், ஒரு பத்தி குச்சி 2 பத்தி குச்சி தான் ஏற்றுவேன். அப்புறம் வந்து யூடியூப் சேனலில் வந்து ஒரு பாட்டிமா சொல்லியிருந்தாங்க, எப்பயுமே சாமிக்கு வந்து பத்தி குச்சி வந்து 1லாம் ஏற்றக்கூடாது, 4, 8 அது மாதிரி தான் ஏற்றணும்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்தது வந்து சாம்பிராணி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி கப் சாம்பிராணி போடுறதுனா நல்லா வீடு நல்லா ஃபுல்லாக சாம்பிராணி வாசனையாக நல்லாயிருக்கும், தெய்வீக மனமாக இருக்கும். வீட்டிலேருந்து வெளியில் போகிறதுக்கே மனசு வராது. எப்பவுமே எங்கள் வீட்டில் ஈவினிங் டைம், மார்னிங் விளக்கு போட முடியல அப்படின்னா நாங்கள் ஈவினிங் எப்பயுமே விளக்கு போட்டுருவோம். விளக்கு போடாத இருந்தாலும் என்னால் ஒன்றும் இருக்கவே முடியாது. விளக்கு போட்டுட்டு கற்பூரம் காமிச்சு சாமி கும்பிட்டு நம்ம வந்து வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லோரும் நல்லா இருக்கணும்.
யாருக்கும் எந்த கஷ்டமும் வரக்கூடாது. முருகன் அருளால் எல்லாருமே நல்லா இருக்கணும். ஆறுமுகம் மல்லிடும் அணிதினமும் ஏறுமுகம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம். ஆறுமுகம் மருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். ஆறுமுகம் மருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். ஆறுமுகம் மருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வாராகி தாயே போற்றி போற்றி. வாராகி தாயே போற்றி போற்றி. வாராகி தாயே போற்றி போற்றி. முகம் மருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். எல்லாருமே வந்து நல்லபடியாக இருக்கணும்னு வேண்டிக்குவாங்க. முருகன் அருள் எல்லாத்துக்குமே கிடைக்கணும். நல்லபடியாக இருங்க. எல்லாரும் நல்லா இருக்கும். நானும் நல்லா இருக்கேன். என் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.